Taste the Daily. தேசிய கல்வி நாளை ஒட்டி கல்வியே ஆகச் சிறந்த ஆயுதம் என குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. சுய முன்னேற்றத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்குமான ஆகப்பெரும் கருவியான கல்வியை போற்றும் தேசிய கல்வி நாளான இன்று கல்வி கற்கும் மாணவர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கை. தமிழ்நாட்டில் நடைபெறும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தங்களை எதிர்த்தரப்பாக இணைக்க வலியுறுத்தி அதிமுக உச்சநீதிமன்றத்தில் மனு. தேர்தல் ஆணையம் நடத்திய திருத்தம் அவசியமானது என்றும் வாக்காளர் பட்டியலில் பெரும் முறைகேடுகள் உள்ளதாகவும் அதிமுக புகார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஆளும் கட்சியினர் தங்கள் ஆதரவாக திசை திருப்ப முயற்சிப்பதாக அதிமுக குற்றச்சாட்டு. தங்களது முகவர்கள் செயல்முறையில் புறக்கணிக்கப்பட்டதாகவும் தேர்தல் அலுவலர்கள் மீது அழுத்தம் தரப்படுவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அதிமுக புகார். இருபது ஆண்டுகளாக சரியாக திருத்தப்படாத வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் முகவரி மாற்றம் நகல் பெயர்கள் என பல முறைகேடுகள் உள்ளதாக அதிமுக புகார். தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் சீரான நியாயமான தேர்தலுக்கான அடித்தளமாக இருக்கும் என கருத்து. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நாளை மாலை 5:30 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது. கார் வெடிப்பு சம்பவம் ஒரு சதித்திட்டம் என பூட்டானில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. கார் வெடிப்பு சம்பவம் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளதாகவும் பிரதமர் வேதனை. டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் அவசர ஆலோசனை. மத்திய உள்துறை செயலாளர், உளவுத்துறை இயக்குநர், தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் மற்றும் டெல்லி காவல் ஆணையருடன் ஆலோசனை. கார் வெடிவிபத்து தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். டெல்லியில் செங்கோட்டையில் நடந்த வெடிவிபத்திற்கு காரணமாக இருந்த கார் 2014ஆம் ஆண்டு ஃபரிதாபாத்தில் விற்பனை செய்யப்பட்டு இதுவரை மொத்தமாக 4 பேரிடம் கைமாறியுள்ளதாக தகவல். கார் வெடித்து சிதறுவதற்கு முன்பாக நண்பகலில் டெல்லியின் வடக்கு பகுதியில் கார் வலம் வந்த சிசிடிவி காட்சி பதிவுகள் வெளியீடு. தலைநகர் டெல்லியில் கார் வெடிவிபத்தில் 12 பேர் உயிரிழந்ததன் எதிரொலி. சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையம், விமான நிலையம் மற்றும் முக்கிய சாலைகளில் தீவிர சோதனை. டெல்லி கார் வெடிவிபத்து சம்பவ எதிரொலியாக சென்னை விமான நிலையத்தில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் சென்னை விமான நிலைய காவல்துறையினர் தீவிர சோதனை. டெல்லியில் நடைபெற்ற கார் வெடிவிபத்து சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தில் தூத்துக்குடி, திருச்செந்தூர், ராமநாதபுரம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. விமான நிலையம், ரயில் நிலையம், கோயில் மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் தீவிர சோதனை. டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டம் மற்றும் பிஎன்எஸ் எனப்படும் புதிய குற்றச் சட்டம் பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. வெடிபொருட்கள் சட்ட பிரிவுகளும் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு முகமைகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளன. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக தலைவர்கள் பதிவு.
டெல்லி செங்கோட்டை அருகே ஏற்பட்ட கார் வெடிப்பில் பலர் உயிரிழந்துள்ள சம்பவம் மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அறிக்கை. ஃபரிதாபாத் பகுதியில் நம் பாதுகாப்பு துறையினர் மேற்கொண்ட விரைவான மற்றும் திடமான நடவடிக்கைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பாராட்டு. சுமார் 300 கிலோ வெடிபொருட்களும் பல AK-47 துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டிருப்பது நம் நாட்டின் பாதுகாப்புக்கு எதிராக நிலவும் தீவிரமான அச்சுறுத்தல்களை தெளிவாக காட்டுவதாக புரட்சி தமிழர் அறிக்கை. டெல்லியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் விழிப்புடன் இருக்க வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். மக்களின் பாதுகாப்பையும் மாநிலத்தின் அமைதியையும் உறுதி செய்ய முழுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும், மேலும் கடலோர பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்தி தொடர்ச்சியான கண்காணிப்பும் வலுவான கண்காணிப்பு முறைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அறிக்கை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோயிலில் இரவு காவலர்கள் 2 வெட்டி கொலை செய்யப்பட்டதற்கு அதிமுக கவுன்சிலர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசிய சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். கோயில் முதல் காவலர் குடியிருப்பு வரை எங்குமே பாதுகாப்பற்ற சூழல் இருக்க தமிழகத்தில் ஆட்சி என ஒன்று எதற்குதான் இருக்கிறது என ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. ஆளத் தெரியாமல் ஒரு சில அதிகாரிகளின் கைப்பாவையாகி காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடாமல் மக்கள் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கும் பொம்மை முதல்வர் தலைமையிலான ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கடும் கண்டனம். கோயில் கொலையில் தொடர்புடைய கொலையாளிகள் மற்றும் அதிமுக கவுன்சிலர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசி தாக்கிய குற்றவாளிகள் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க விடியாதிமுக மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கோவை புதூர் விளையாட்டு மைதானத்தில் கட்டிடங்கள் கட்ட திமுக அரசு தனியாருக்கு ஒப்பந்தம் விடப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விடிய அரசு ஏவல் துறை கைது செய்ததற்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கடும் கண்டனம். திமுகவினரை டெண்டர் அறிவித்துவிட்டு திமுகவினரை விளையாட்டு மைதானத்தை மீட்பது போல் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மக்களை ஏமாற்றி நாடகம் ஆடுவதாக SP வேலுமணி குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட 25,000-30,000 பேர் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரே ஒரு மைதானம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட சுண்டகாம்பத்தூர், ராமசெட்டிப்பாளையம், கோவைப்புதூர், குளத்துப்பாளையம், கிட்டத்தட்ட MGR நகர் போன்ற சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் சுகுணாபுரம் உட்பட கோவை பிரிவு உட்பட எல்லாருமே அங்கே போய் பயன்படுத்துகிறாங்க. அந்த இடத்தை இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விற்கக்கூடிய நிலைமைக்கு எனக்கு திமுக அரசு வந்திருக்கிறது. மிக கடுமையாக வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய இந்த செயல். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயிலின் இரவு நேர காவலர்கள் 2 வெட்டிக் கொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து ஏவல் துறையின் செயல்பாடு திறனின்மையால் துணிகரமாக அரங்கேறும் கொலை சம்பவங்கள். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே பட்டப்பகலில் விவசாயி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் உடலை வாங்க மறுத்தும் உறவினர்கள் சாலை மறியல். விடிய ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள தமிழகத்தில் நாள்தோறும் அதிகரித்து வரும் கொலையால் வெளியில் செல்லவே அச்சப்படும் சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவிகளுக்கு மதுபோதையில் பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவில் சிக்கினார்.
பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என மக்கள் விமர்சனம். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தும் பணியில் தங்களை ஈடுபடுத்தும் முயற்சியை கைவிடக் கோரி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஊராட்சி செயலாளர்கள். வரி வசூல் நடவடிக்கைகள், ஊராட்சி பணிகளை கண்காணிப்பது என ஏற்கனவே பணிச்சுமையில் உள்ள தங்களை விடியாதிமுக அரசு கூடுதல் பணிச்சுமையில் ஆழ்த்துவதாக ஊராட்சி செயலாளர்கள் குற்றச்சாட்டு. ஊராட்சியில் பல இடங்களில் நிதியே இல்லாத போது வரி வசூல் செய்துதான் ஊழியருக்கு ஊதியம் வழங்க வேண்டிய கட்டாய நிலையில் இருப்பதால் இந்த எஸ்ஐஆர் பணியை ஊராட்சி செயலாளர்களுக்கு வழங்கக்கூடாது என்பதை தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக சாராட்சியர்களை சந்திக்க வந்துள்ளோம். சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த மளிகை கடை உரிமையாளர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். வீடியோ ஷூட்டிங்கில் செலுத்தும் கவனம் ஒரு நாளாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளை காப்பதிலும் சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதிலும் இருந்ததுண்டா இந்த பொம்மை முதலமைச்சருக்கு என மக்கள் ஆவேசம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வேன் கிளீனர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தை முதல் பள்ளு போன மூதாட்டி வரை பாலியல் தொல்லை அளிக்கப்படுவதால் யாருக்கும் பாதுகாப்பற்ற நிலை. சென்னையை அடுத்த புழல் சிறையில் உள்ள கணவருக்கு கஞ்சா அளிக்க முயன்ற மனைவி சிக்கினார். விடியாற்றில் காவல்துறை கமிஷன் துறையாக மாறியுள்ளதால் சிறைச்சாலைக்கு நேரடியாக கஞ்சா கொண்டு செல்வது அடிக்கடி அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்திலிருந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 7 கிலோ கஞ்சா சிக்கியது. போதையின் பாதையில் இளைஞர்கள் பயணிப்பதையே ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு விரும்புவதாக பொதுமக்கள் சாடல். சென்னை ராயப்பேட்டையில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த இளம்பெண் பிடிபட்டதுடன் அவரிடமிருந்து 88 போதை மாத்திரைகள் பறிமுதல். இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையும் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் மர அறுப்பு ஆலை குத்தகதாரரை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த பெண் போலீசில் சரண். மர அறுப்பு ஆலை குத்தகைக்காரருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருந்த நிலையில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் முறையற்ற உறவில் இருந்த பெண் வெறிச்செயல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மின்னூர் பகுதியில் டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபாட்டில்கள் மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. முறையான ரோந்து பணிகளை மேற்கொண்டு கொள்ளைகளை தடுக்க தவறிய விடிய அரசின் ஏவல் துறை விரைந்து குற்றவாளிகள் கைது செய்யப்படுவர் என பேட்டி அளிப்பதற்கு மட்டும் தவறுவதில்லை என பொதுமக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதியில் வேலை செய்த வீட்டிலேயே 22 சவரன் நகையை கொள்ளையடித்துவிட்டு புகார்தாரர் மீது பாலியல் குற்றம் சாட்டி தப்பிய 2 பெண்கள் கொள்ளையடித்த நகையை அணிந்து ரீல்ஸ் வெளியிட்ட நிலையில் சிக்கினர். உண்மையான குற்றவாளிகளை விடிய அரசின் ஏவல் துறை கண்டுபிடிக்க இயலாத நிலையில் தானாகவே சிக்கிக்கொள்ளும் குற்றவாளிகளை பிடித்துவிட்டதாக பெருமிதம் தெரிவிப்பது வேடிக்கையாக உள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் மது போதையில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கு கொலை மிரட்டல் விடுத்த 2 சிக்கினர். டாஸ்மாக் வருமானத்தை நம்பியிருக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையில் மதிமயங்கி திரியும் இளைஞர்கள் குற்ற சம்பவங்களில் சிக்கி தங்களின் எதிர்காலத்தை இழக்கும் அவலம். கோவையில் தங்கள் கட்சி ஆர்ப்பாட்டத்திற்கு ஆட்கள் அழைத்து வருவதற்காக தீயசக்தி திமுகவினர் 100க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளை பயன்படுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏற்கனவே அரசு போக்குவரத்து கழகம் மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்குவதாக துறை சார்ந்த அமைச்சரை புலம்பி வரும் நிலையில் திமுக அதிகார திமிரில் மேலும் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் 30 ஆண்டுகளாக வசித்து வந்த வீட்டை போலி பத்திரம் தயாரித்து திமுக நிர்வாகிகளும் அரசு வழக்கறிஞர்களும் ஏமாற்றிவிட்டதாக கணவனை இழந்த பெண் சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகம் முன்பு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையுடன் தீக்குளிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் நெருங்கிய கூட்டாளிகள் என கூறிக்கொண்டு நிலத்தை அபகரித்தது மட்டுமின்றி கொலை மிரட்டல் விடுத்து அடாவடி செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் கதறல்.
30 வருஷமா என் வீட்டில் வாழ்ந்த அந்த புதிய முனியசாமி ஏரியாவில் அந்த வீட்டை பேங்க்ல சவுத் இந்தியன் பேங்க்ல எங்கள் வீட்டுக்காரங்க வச்சுருந்தாங்க. இட்லி மாவு அரைச்சி நான் 15,000 லோனு கட்டினேன். 2 மாதம் டியூக்கு பேங்க்காரங்க எனக்கு எந்த இன்ஃபார்மும் தெரிவிக்காமல் நோட்டீஸ் ஒட்டினாங்க கதவுல. சரவண பாண்டி, தயால, சிவகுமார் 3 பேரும் சேர்ந்தவங்களை காப்பாற்றி விடுதுன்னு சொல்லிட்டு என் வீட்டை போலி பத்திரம் போட்டு ஏமாற்றிட்டாங்க. நான் இப்போ எஸ்பிக்கும் போனேன், கலெக்டருக்கும் போனேன், எல்லாத்துக்கும் போனேன். ஒருத்தரும் ஒரு வேடம் கொடுக்கல. ஒப்புக்கொண்ட ஊதியத்தை வழங்காமல் இழுத்தடித்து வரும் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் SWMS நிறுவனத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் வேலையை புறக்கணித்து போராட்டம். அதிமுக ஆட்சியில் நிர்ணயித்த தொகையை கூட முறையாக வழங்காமல் அதிகாரிகள் கல்லா கட்டுவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். 70 வயது நிறைவடைந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். போலி தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றிய விடியா ஆட்சியில் ஏமாற்றத்தை அளித்தது மட்டுமே ஸ்டாலினின் ஒரே சாதனை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கண்டன முழக்கம். குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 7,850 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தேர்தல் கால வாக்குறுதிகளாக அவர் சொன்னது. தேர்தல்கள் ஆட்சிக்கு முடிந்து ஆட்சி வந்தவுடன் நாங்கள் இதை அமலாக்குவோம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதுவும் பல குறைபாடுகளோடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பல முறை கேள்வி எழுப்பியும் அதற்கான விடைகள் தராத அரசாங்கத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. மாத உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். வெற்று தேர்தல் வாக்குறுதி அளித்த அதிமுக அரசை கண்டித்து மாவட்ட ஆட்சியர், சார் ஆட்சியர் உள்ளிட்ட அலுவலகங்களை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை அராஜகமாக கைது செய்த போலீசார். தமிழக அரசே மாற்றுத்திறனாளி ஆணையாளரே வழங்கிடு 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 உதவித்தொகை வழங்கிடு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் சம்பளம் வழங்கிடு. திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் சேதமடைந்த 15,000 ஏக்கர் நெற்பயிர்களை பார்வையிடாத விடியா அரசு உரிய கணக்கீடு நடத்தி நிவாரணம் வழங்குமா என விவசாயிகள் கேள்வி. பயிர் சேதத்தால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாகவும் அலட்சிய போக்கை கைவிட்டு தகுந்த நிவாரணத்தை வழங்கவும் ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். கணக்கெடுப்பு எப்படி நடத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்களா, எடுக்கலையா, யாருக்கு கொடுக்குறாங்க, நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா ஒழிஞ்சு யாருக்கு கொடுக்குறாங்க என்னங்க, இதை கணக்கெடுப்பு முழுமையாக நடத்தி திருவாரூர் மாவட்டம் முழுவதும் ஏகப்பட்ட பாதிப்புங்கிறது இருக்கு. அதை எல்லாருக்கும் அனைவருக்கும் நிவாரணம் வழங்கணும்னு தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கிறேன். பணியிடங்களும் உருவாக்கப்படாமல் புதிய மருத்துவமனைகள் துவங்கப்படுவதை கண்டித்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முன்பு 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தர்ணா போராட்டம். மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவர் பணியிடங்களில் ஆட்குறைப்பு செய்யும் விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷம் எழுப்பிய மருத்துவர்கள். திருவாரூர் ஓடம்போகி ஆற்றில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அமைதி இழந்த தமிழகத்தில் கண்படும் இடமெல்லாம் சடலங்களும் குற்ற சம்பவங்களும் காணப்படுவதால் அச்சத்தின் உச்சத்தில் மக்கள். திருவள்ளூரில் 500 கோடி ரூபாய் மதிப்பில் திரைப்பட நகரம் அமைக்கப்படும் என்ற ஸ்டாலினின் அறிவிப்பு ஓராண்டை கடந்தும் ஏற்றளவில் மட்டுமே உள்ள அவலம். பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் விளம்பர படப்பிடிப்புகளில் பிஸியாக இருப்பதால் புதிய படப்பிடிப்பு தளம் தேவையில்லை என முடிவு செய்துவிட்டாரா என சினிமா வட்டாரங்கள் விமர்சனம். வெளிமாநில சேவைகளை நிறுத்தியுள்ள தமிழக ஆம்னிபஸ் உரிமையாளர்களின் போராட்டத்தால் தினந்தோறும் 800க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்காமல் 25,000க்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் அவதி. உரிய நடவடிக்கை எடுக்காமல் விடிய அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் சாடல். சென்னையில் அடையாறு, கூவம், கொசஸ்தலையாறு உள்ளிட்ட நீர்வழித்தடங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளால் கொசுக்கள் உற்பத்தி அதிகரித்து தொற்றுநோய் பரவும் அபாயம். நடப்பாண்டு தலைநகரில் தூர்வாரும் பணிக்காக விடியா ஸ்டாலின் அரசு ஒதுக்கிய 30 கோடி ரூபாய் என்ன ஆனதென பொதுமக்கள் கேள்வி.
3 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக அரசை கண்டித்து நெல்லை ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருநங்கைகள் சாலை மறியல். விடிய ஆட்சியால் விரக்தியடைந்த திருநங்கை ஒருவர் திடீரென தாமிரபரணி ஆற்றில் குதித்து தற்கொலை செய்ய முயன்றபோது போலீசார் தடுக்காமல் அலட்சியமாக இருந்த நிலையில் செய்தியாளர்கள் ஓடிச் சென்று காப்பாற்றினர். நாகை மாவட்டம் திருமருகலில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு இழப்பீடு கோரி மாவட்ட ஆட்சியரை காணவில்லை என ஒப்பாரி வைத்து விவசாயிகள் சங்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மக்களின் பசியாற்றும் விவசாயிகளை ஒப்பாரி வைத்து போராட வேண்டிய அவலநிலைக்கு தள்ளிய விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசை வரும் தேர்தலில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என மக்கள் ஆவேசம். கண்டுபிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு பரிசு 2000 பரிசு 2 லட்சம் பரிசாக தமிழக அரசு வெளியிட்டது. தமிழக அரசு நாகை மாவட்டத்தில் மழையால் சேதமடைந்த குறுவை பயிர்களை அதிகாரிகள் பார்வையிடாத நிலையில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படாமல் குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் புதிய நெல்மணிகளை கொண்டுவர இயலாமல் விவசாயிகள் அவதி. விவசாயத்தை அழிப்பது ஒன்றையே மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதாக விவசாயிகள் கடும் குற்றச்சாட்டு. டெல்டா மாவட்டம் முழுமையாகவே குறுவை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அரசு நிர்வாகம். மாநில அமைச்சராக இருக்கட்டும், உணவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், வேளாண்துறை அமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். மாநில முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். காரணம் திட்டமிடுதல் கிடையாது. இப்போ கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை தேங்கி கிடக்கு. ஒரு நெல்லை அரவைக்கு அனுப்பாமல் எடுத்துட்டு போகாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 10,000 மூட்டைக்கு மேலே ஆயிரக்கணக்கான மூட்டைகள் தேங்கி கிடக்கு. நாகை மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களில் உர தட்டுப்பாடு காரணமாக தனியார் கடைகளில் உரங்களின் விலை பன்மடங்காக உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. விடிய அரசு விவசாயிகளை கிள்ளுக்கீரையாக எண்ணுவதால் கூட்டுறவு சங்கங்களில் முறையாக கடன்களும் வழங்கவில்லை என்றும் விவசாயிகள் குமுறல். அத்தியாவசியமான உரமான டிஏபி கூட்டுறவு சங்கங்கள்ல பெரிய அளவுல தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. தனியார்ட்டையும் கேட்டோம்னா டிஏபி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. 1-2 கடைகள் இருந்தா அதற்கு கூடுதலா இடுபொருள் வாங்கணும்னு சொல்லி விவசாயிகளை நிர்பந்திக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்கள்ல முழுமையாவே இன்னைக்கு டிஏபி இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. ஏற்கனவே கூட்டுறவு சங்கங்கள்ல கடன் வழங்குவதில் பெரிய தாமதம் ஏற்பட்டிருக்குன்னு விவசாய சங்கங்கள்லாம் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. போன மாதம் கொடுத்த விண்ணப்பத்திற்கு இந்த மாதம் வரை இந்த லோன்லாம் கிடைக்கல. 2025ஆம் ஆண்டுக்கான நீட் முதுநிலை அகில இந்திய கவுன்சிலிங் மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பு. தேசிய மருத்துவ தேர்வுகள் வாரியம் 169 டிஎன்பி இடங்களை திரும்ப பெற்றதாலும் சீட் மேட்ரிக்ஸ் திருத்தம் தேவைப்படுவதால் தாமதம் ஏற்பட்டுள்ளதாலும் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் வேலைவாய்ப்பின்றி காத்திருக்க அரசு மருத்துவமனைகளில் பணியாளர் பற்றாக்குறை ஏற்பட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை பாதிக்கப்படும் அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த இருளர் வட்டம் கிராமத்தில் வீட்டின் அருகே முறையாக மூடப்படாமல் இருந்த கழிவுநீர் தொட்டியில் விழுந்து 2 வயது குழந்தை உயிரிழந்த சோகம். ஏற்கனவே 2 குழந்தைகள் விழுந்து மீட்கப்பட்டுள்ள நிலையில் கழிவுநீர் தொட்டிகள் மூடப்பட்டிருப்பதை ஊராட்சி நிர்வாகம் உறுதி செய்ய தவறிவிட்டதாக குழந்தையின் உறவினர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் காற்றில் கலந்துள்ளதாக பல்கலைக்கழக ஆய்வுகளில் தகவல். இவை நச்சுப் பொருட்களையும் நுண்ணுயிரிகளையும் நுரையீரலுக்குள் கொண்டு சென்று சுவாச பிரச்சினைகள், அழற்சி மற்றும் நீண்டகால நோய்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் பிளாஸ்டிக் கழிவுகளை குறைத்து மாஸ்க் அணிவது போன்ற முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ள வல்லுநர்கள் அறிவுறுத்தல். திருப்பதி தேவஸ்தானத்திற்கு 68 லட்சம் கிலோவிற்கும் மேல் கலப்பட நெய் வழங்கப்பட்டு அதன் மூலம் 251 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடத்தப்பட்டது உறுதியானதால் பக்தர்கள் அதிர்ச்சி. மோசடியில் உத்தரகாண்ட் மற்றும் திண்டுக்கல்லை சேர்ந்த நிறுவனங்களுக்கு தொடர்புடையதாக சிறப்பு புலனாய்வு குழு கண்டறிந்துள்ள நிலையில் தீவிரமடைந்துள்ள விசாரணை. மயிலாடுதுறை மையூரநாதர் ஆலயத்தின் துலா உற்சவத்தின் 4ஆம் நாள் திருவிழா கோலாகலம்.
சுவாமி அம்பாள் பூதம் புதகி வாகனங்களில் எழுந்தருளி பஞ்சமூர்த்திகள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க பூக்கள் தூவி திருவீதி உலா வந்த நிலையில் பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து வழிபாடு. தமிழகத்தில் இன்று திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளையும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.